ஸோ பிக் பாஸ் வந்து இப்போ செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு புது ரூல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் விளையாடலை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து வாய்ஸ் ப்ளே பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வெளியில் வந்து விக்ரம் வந்து முதல்ல பார்வதியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எனக்கு உங்ககிட்ட பர்சனலாக ஒன்று பேசணும் அப்படின்னோடனே, இல்லை நான் ஏன் நாட்டு பிரஜைகளோட பேசணும் அப்படின்னு சொல்லி பாரு சொல்லுவாங்க. உடனே விக்ரம் சொல்வார், இல்லை நம்ம 2 பேரும் இப்போ புதுசாக நியமிக்கப்பட்ட ராஜாவும் ராணியும் நம்ம 2 பேரும் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்வதியை ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் என்ன ஒரு ஆச்சரியம், 2 பேரும் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் சண்டையே போடக்கூடாது, நமக்குள்ளே சும்மா ஆர்கியூ பண்ணக்கூடாது. அப்புறம் உங்கள் நாட்டு பிரஜை பேசும்போது எங்கள் நாட்டு பிரஜை பேசாமல் நான் பார்த்துக்கிறேன், எங்கள் நாட்டு பிரஜை பேசும்போது உங்கள் நாட்டு பிரஜைகள் பேசாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போது ஓவர்லாப்பிங் எதுவும் இருக்காது, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. பாருவும் அதை ஒத்துக்கிறாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அந்த கான்வர்சேஷன் போகுது. உடனே விக்ரம் சொல்கிறாரு, பாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு, இனியும் நம்ம அவரை கஷ்டப்பட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே பிக் பாஸ் வந்து விக்ரம் கிட்ட வந்து விக்கின்னு கூப்பிட்டு பேசியிருப்பாரு. அதில் விக்கல்ஸ் வந்து பயங்கர சந்தோஷமாக இருப்பார். ஸோ அதனால் அதை வந்து ஸ்பெஷலாக பாருக்கிட்ட சொல்கிறாரு. பாருவும் சொல்கிறாங்க, நானும் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக, ஆனால் ஒரு சின்ன ஒரு இது வைக்கிறாங்க, ஒரு கமா போடுறாங்க, ரொம்ப எல்லைமீறி போச்சுன்னா அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம், பட் இப்போதைக்கு நம்ம 2 பேரும் எந்த சண்டையும் போட்டுக்க வேண்டாம், முக்கியமாக நான் 2 ராஜாக்கும் ராணிக்கும் நடுவில் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பார்ப்போம் இது எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஏன்னா 2 பேரும் எப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 2 பேரும் வாய்ப்பொத்தி இருக்க மாட்டாங்க, அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.